வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. சோ விசுவாசத்தை கொண்டு நமக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகள், சூழ்நிலைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்ற முடியும், மாற்ற வேண்டும் என்ற ஒரு டாபிக்ல நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சோ எல்லா நிலையை எப்படி மாற்றலாம், how we can change your situation, your problems, whatever the struggle, whatever the problem you are going through, how we can change it only by the faith. That's a main topic. நாம் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். வேற ஒன்றும் நாம எதன் மூலமா நீங்க மாற்ற முடியாது. மாற்றினா அது கொஞ்ச நாள் தான். பணம் இருந்தா எல்லாம் மாறும், மாறாதுங்க. எனக்கு எல்லா உதவி இருந்தா எல்லாம் மாறும், அப்படி மாறவே மாறாது. அது ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும், இன்னொரு நாளைக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். சோ உங்களுக்கு நமக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையை கம்ப்ளீட்டா மாத்தணும்னா அது ஒன்றுதான், பை ஃபெய்த், விசுவாசத்தினால் தான் மாற்ற முடியும். அப்போ இதை குறித்து தொடர்ந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போ விசுவாசம், வார்த்தை, இது ரெண்டு தான் பேசி இருக்கிறோம். God's word and faith, faith and God's word. இப்போ விசுவாசமும் தேவனுடைய வார்த்தையும், வார்த்தையும் தேவனுடைய விசுவாசமும். இப்போ இந்த ரெண்டும் அத பவுல் சொல்றாரு, நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தை விசுவாச வார்த்தை. இந்த வார்த்தைக்கு பேர் என்ன கொடுக்கிறார் பவுல்? விசுவாச வார்த்தை. அப்போ விசுவாச வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. ஆனா ரோமர் 10:17 என்ன சொல்லுது? 17 இப்போ விசுவாசம் எதுல வரும்? தேவனுடைய வார்த்தையினால் வரும். இப்போ விசுவாச வார்த்தைன்னா நீங்க தேவனுடைய வார்த்தை. அப்ப விசுவாசம் இல்லைன்னா உங்களால ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்க ஜெபம் ஜெயம் கிடையாது, அது பைபிள் கிடையாது, நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. உங்கள் ஜெபமே இல்ல, ஜெபமே ஜெயம், அது பைபிள் இல்ல. பைபிள் என்னன்னா விசுவாசமே ஜெயிக்கிற ஜெயம். அப்ப விசுவாசம் இருந்தா ஜெயிப்போம், ஜெயிக்கலன்னா என்ன இல்ல, விசுவாசம் இல்லை. அப்ப விசுவாச வார்த்தை தான் நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தை. அப்போ விசுவாசத்துல என்ன இருக்கு? என்ன இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை இருக்கணும். வார்த்தைக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. நீங்க கேட்க கேட்க விசுவாசம் வரும். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தை ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, அந்த வார்த்தைக்குள்ள தேவனுடைய விசுவாசம் இருக்கிறது. சோ தேவனுடைய விசுவாசம் வேற எங்கேயும் கிடைக்காது. நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. ஏன்னா விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அப்போ வார்த்தையும் தேவனும் ஒன்றா இருக்கிறார்கள். அப்ப வார்த்தை நீங்க கேட்க கேட்க, வார்த்தைக்குள்ள நீங்க போக போக, அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசம் வர வர உங்களுக்குள் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை. இந்த நிலையெல்லாம் டெம்பரரி கிடையாது, இது கம்ப்ளீட்டா. வியாதி சுகமான ஆரோக்கியம் தான், அதோட வியாதியா வராது. பிரச்சனை நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா விசுவாசத்தினால அந்த பிரச்சனை கம்ப்ளீட். ஏன்னா விசுவாச வார்த்தை நீங்கள் பேசும்போது அது எங்க போகுதுன்னா அந்த மரத்தினுடைய வேருக்கு போகுது, அந்த ட்ரீனுடைய ரூட்டுக்கு போகுது. ரூட் எங்க இருக்கு? பூமிக்கு கீழே இருக்கு. அதனால்தான் அத்தி மரத்தை பத்தி நான் போதித்தேன். இயேசு பேசினா அந்த வார்த்தை, அந்த எஃபெக்ட் எங்க போச்சு? வேருக்குள்ள போச்சு. ஆனா பேசும்போது சீசர்கள் கேட்டார்கள், ஆனா ஒண்ணும் சொல்லல. அவங்க நினைச்சாங்க இயேசுனா மென்டல் ஆயிட்டாரா, ஏதாவது ஆயிடுச்சு அவருக்கு, மரத்தை பார்த்தலா பேசுறாரு அப்படின்னு நினைச்சிருப்பார்கள். ஆனால் அவர் பேசும்போது அந்த வார்த்தை ஒரு பிரச்சனைக்கான வேருக்குள்ள போகும். வியாதிக்கான சுகத்தை பேசும்போது வெளியே உடனே தெரியல. நீங்க நான் இயேசு தழுவல சுகமானேன் சுகமானேன் அப்படின்னா
சொன்ன உடனே சுகம் ஆக வராது. ஏன்னா நீங்க பேசும்போது காணப்படாத வேருக்கு ரூட் பார்க்கிற மாதிரி இல்ல. ரூட் எங்க இருக்கு? பூமிக்கு கீழே இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ரூட் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. வியாதிக்கு ஒரு ரூட் இருக்கு, வறுமைக்கு ஒரு ரூட் இருக்குது, எல்லாத்துக்கும் ரூட் இருக்குது. தரித்திரத்துக்கு ஒரு ரூட் இருக்குது, சண்டைக்கு ஒரு ரூட் இருக்குது, குடும்ப பிரச்சனைக்கு ஒரு ரூட் இருக்குது, குடும்ப ப்ராப்ளத்துக்கு, ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் ஒரு ரூட் இருக்கு. எல்லாவற்றுக்கும் ரூட் இருக்கு. அந்த ரூட்டை டீல் பண்ணதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு ரெண்டு ரூட்டை பத்தி பார்க்க போறோம். மனிதனுக்கு ஆண்டவர் உண்டாக்கும் போது பாருங்க, ஜெனிசிஸ் சாப்டர் 1:28 பாத்தீங்கன்னா 6 வாசிங்க. 1:26 ஜெனிசிஸ். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆண்டவர் சொன்னாரு, நமது சாயல்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. கடவுள் இப்படிதான் உண்டாக்கினார். கடவுள் எப்படி உண்டாக்கினார்? தம்முடைய சாயல், தம்முடைய ரூபம். உங்களுக்கு கடவுளுடைய சாயல், கடவுளுடைய ரூபம் ஆண்டவர் இப்படிதான் உண்டாக்கினார். வேற சாயல், வேற ரூபம் கிடையாது. வேற எந்த ரூபமும் கிடையாது. ஆனால் இந்த ரூபம், சாயல் படைத்த மனிதன் அவன் விழுந்த பிறகு, பாவம் செய்த பிறகு, சாப்டர் 3ல வந்தீங்கன்னா அவனுடைய ரூபம் மாறிவிட்டது, அவனுடைய சாயல் மாறிவிட்டது. 3 சாப்டர் ஜெனிசிஸ் 3:10. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். அடுத்த வசனம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவர் யார்? பாருங்க, இயேசு இப்போ ஆதாம் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு இப்போ யாரா மாறி இருக்கிறார்னா, நான் நிர்வாணியாய் இருப்பதினால். கடவுளுடைய சாயல், கடவுளுடைய ரூபம் அவனுக்கு நிர்வாணத்தை கொடுக்கல. தேவனை போலவே அவருடைய சாயல் உருவாக்கப்பட்ட, தன்னுடைய ரூபம் சாயல் கொடுக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்த பிறகு அவன் தன்னை யாரா பார்க்கிறான்னா, நிர்வாணியாய் பார்க்கிறான். நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளித்துக் கொண்டேன். இப்போ பாவம் செய்த பிறகு இந்த டயலாக் எல்லாம் வருது. இப்போ புசித்த கனிய, புசிக்க கூடாத கனியை புசித்தார்கள். இப்போ கடவுளுடைய ஜட்ஜ்மென்ட், நியாய தீர்ப்பு கேட்கிறார். யாரு கேட்கிறாரு? ஆதாமை கேட்கிறார். ஃபர்ஸ்ட் யாரு கேட்கிறாரு? நான் உனக்கு புசிக்க வேண்டாம் என்று உனக்கு விலக்கின கனியை நீ புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னோடு கூட இருக்கும்படி நீர் தந்த ஸ்திரீ. ஆதாம தான் கேட்கிறாரு. ஆதாம் என்ன சொல்றான்? யோவா, நீ கொடுத்த அந்த ஸ்திரீ. ஸ்திரீ கேட்கிறாங்க. ஸ்திரீ என்ன சொல்றாங்க? அடுத்த வசனத்துல 13ல, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். அப்போ ரெண்டு பேருமே கேட்கும் போது இன்னொருத்தர் மேலதான் பழிய போடுறான். பாருங்க, என்னைக்கு நான் தான் இதுக்கு காரணம். இந்த போதனை ஆரம்பிக்கும் போதுமே ஒரு கொஸ்டினோடு நம்மளுக்கு ஆரம்பிச்சார். இந்த சிச்சுவேஷன், இன்னைக்கு இந்த வாழ்க்கை இருப்பதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, நான் தான். அப்படின்னு தான் இந்த போதனை ஆரம்பிச்சேன். உங்க இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைக்கு காரணம் நம்ம யாரு சொல்லுவோம்? மனைவி கேளுங்க, எங்க வீட்டுக்காரால நான் அப்படி இருக்கணும். கணவனை கேளுங்க, என் மனைவியால தான் அப்படி இருக்கணும். பிள்ளைகளை கேளுங்க, எங்க பெற்றோர்களா இப்படி இருக்கிறோம். பெற்றோர்களை கேளுங்க, எங்க பிள்ளைங்களால இப்படி இருக்கிறோம். அப்போ தனக்கு இருக்கிற பிரச்சனை, தனக்கு இருக்கிற சிச்சுவேஷன், இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே நாம் இதுக்கு காரணம் இன்னொருத்தர் மேலதான் சொல்லிட்டு இருப்போம். அது பைபிள் கிடையாது. இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். I am the responsibility. அப்ப
அப்படின்னு நீங்க எஸ் ஏத்துக்கிட்டீங்கன்னா கடவுள் உங்களுக்கு உதவி பண்ணுவா. நீங்க அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா அந்த போது ஆரம்பிக்கும் போதுல உங்க சூழ்நிலை உங்க பிரச்சனை மாத்த அதுக்கு காரணம் யாருன்னு சொன்னேன். யாரு? நீங்க தான், நான் தான். அது ஊழியமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். இன்னைக்கு இந்த பிரச்சனையில இருப்பதுக்கு காரணம் நான் தான். ஆதாம் ஆண்டவர் கேட்டார் அன்னைக்கு, ஆமா ஆண்டவரே நான் தான் காரணம் சொல்லிட்டாருன்னா, ஆனா அந்த சீனை வேற மாதிரி இருந்திருக்கும். சோ அந்த பிக்சர் வேற ஏதாவது ஒரு மாறி இருக்கலாம். ஆனா அவன் என்ன சொல்றான், நீ கொடுத்த ஸ்திரீ. யோவானை கேட்ட உடனே சர்ப்பம் என்ன வஞ்சித்தது, நான் புசித்தேன். இப்ப சர்ப்பத்திற்கு டைரக்டா என்ன சொல்றாரு verse 14, அப்ப தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். இப்போ பிசாசுக்கு டைரக்டா ஆண்டவர் ஜட்ஜ்மென்ட் கொடுத்துட்டார், நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். கடவுள் மனிதனுக்கு சாபத்தை கொடுக்கவில்லை. கடவுள் மனிதனை சபிக்கவே இல்லை. கடவுள் மனிதனை சபிக்கவில்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் இப்போ இந்த சாபம் இந்த சர்ப்பத்திற்கு, இந்த தள்ளப்பட்ட இந்த பிசாசுக்கு கொடுத்த போது டைலாக் அப்படியே வருது. மனிதனுக்கு வரும்போது மனிதனை குறித்து என்ன சொல்றாருன்னா, 10வது வசனத்தை பாருங்க, நாம் வாசிப்போம். 17 அங்கிருந்து வாசிப்போம் மைக்ல. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இப்போ ரெண்டு சாபம், ஒண்ணு சர்ப்பத்துக்கு பிசாசுக்கு, இன்னொரு சாபம் எதுக்கு? பூமிக்கு. ஆனா அந்த பூமி சபிக்கப்பட்டது யார் நிமித்தம்? மனித நிமித்தம். வாசிப்போம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். நீ உன் முகத்தின் வேர்வையின் ஆகாரம் புசிப்பாய். ஆனாதான் வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? வாழ்கிற வாழ்க்கை மிக கடினமா இருக்கு. ஜனங்களை கேட்டுப்பார், இவ்வளோ உழைக்கிறான், இவ்வளோ கஷ்டப்படுறான், வாழ்வாதாரத்திற்கு மிகவும் பிரச்சனை இருக்கிறது. ஏன்னா இந்த மனிதன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டபடினால், இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமியில் இருக்கிற மனிதனுக்கு அவன் முகத்தின் வேர்வையினால சாப்பிடணும். அதுக்கப்புறம் நீ பூமிக்கு சபிக்கப்படும் உயிரோடு நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பார். வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பார். இப்போ இந்த சாபத்தை, இது ஒரு சாபமா பூமியில உண்டாயிடுச்சு. மனு குலத்திற்கு இந்த சாபம் வந்துவிட்டது. இந்த சாபத்திற்கு தான் இயேசு இதுக்கு பேர் தான் இந்த இன்சிடென்ட் கொண்டு வந்து பாருங்க. உபாகமம் டெக்டோனோமியா 28 வந்தீங்கன்னா அங்க சாபம் ஆசீர்வாதம் ரெண்டு, இந்த சாப்டர் 28ல ஆசீர்வாதம் சாப்டர் 128 1 to 14 வரை என்ன இருக்குன்னா ஆசீர்வாதம். டெக்டோனோமியா 28 சாப்டர் 28 1 to 14 இதெல்லாம் ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். 14 இருந்து
அடுத்த 8 வரையும் 68 வரையும் எதை பத்தி குறித்ததுன்னா சாபம் Deuteronomy 28 verse 1 to 14 blessings. அப்புறம் 50 ல இருந்து 68 வரையும் பெரிய நீண்ட verses பகுதி. அது எதை குறித்ததுன்னா curse சாபத்தை குறித்து. இந்த சாபத்தை பாருங்க, இங்க நிறைய இருக்குது. இதுல மெயினா ஒரு சாபத்தை இங்க பேசப்படுகிறது. 44 என்ன சொல்லுது? 44 அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலையாய் இருப்பான், நீ வாளாய் இருப்பாய். அடுத்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படி நீ அவர் சத்தத்திற்கு செவிகொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழிய மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். பாருங்க, இந்த சாபம் எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு. இந்த சாபம் எந்த அளவுக்கு போயிருக்குதுன்னா, நீ வாளா இருப்பாய், அவன் உனக்கு தலையா இருப்பான். அவன் மேல இருப்பான், நீ கீழே இருப்பான். ஆனா பிளெஸிங் வரும்போது நீ மேல இருப்ப, நீ தலையா இருப்ப. ஆனா சாபத்துக்குள்ள வரும்போது நீ வாளா இருப்பாய், நீ கீழே இருப்பாய்.